அன்பான சகோதர சகோதரிகளே, நல்லா இருக்குங்க தானே. இன்னைக்கு வெஜிடபிள் கட்லட். அதுக்கு தேவையான பொருள் உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, பட்டாணி 100 கிராம், கேரட்டு 100 கிராம், பீன்ஸு ஒரு 50, பூண்டு இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பட்டை சோம்பு கிராம்பு இல்லாமல் வறுத்து பொடி பண்ணிக்கிடணும். மைதா மாவு அல்லது கோதுமை மாவு 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரஸ்க்கு தூள் வேணும். கொஞ்சம் ரஸ்க்கு தூள் 1 கப்பு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய். அது எப்படி செய்யணும்னா, உருளைக்கிழங்கு எல்லாம் வேக வச்சு உரித்து நல்லா உரித்துக்கிடணும். எல்லா காய்களையும் பொடியாக நறுக்கி ஆவியில் வேக வச்சு வானலியில் எண்ணெய் விட்டு நறுக்க எல்லாமே பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி வேக வைத்த காய் கிழங்கு எல்லாத்தையும் போட்டு அளவான உப்பு, மிளகாய்த்தூள், மசாலாத்தூள் எல்லாத்தையும் நல்லா போட்டு கிளறி கலந்து உருண்டையாக உருட்டி விட்டு வச்சுக்கோங்க. இந்த மாவை கொஞ்சம் தோசை மாவு மாதிரி தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிடணும். இந்த உருட்டிய உருண்டைகளை இந்த மாவில் போட்டு நல்லா தேய்த்து ரஸ்க்கு தூளில் பிரட்டி வச்சுக்கோங்க. தட்டி வச்சுக்கிட்டோம்னா தோசைக்கல்லில் நல்லா கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை ஒவ்வொன்றா போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். 2 பக்கமும் செவந்ததும் நல்லா எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் வெஜிடபிள் கட்லட். இது தக்காளி சாஸ்லாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். இது எல்லாருமே பண்ணி பாருங்கள். பார்க்குறவங்க கேட்குறவங்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்கள். நாளைக்கு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. குட் பை.